வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் காம்போ, வெஜிடேரியன் லஞ்ச் காம்போ செய்யலாம். நான் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 50 கிராம் அளவுக்கு பச்சைப்பயிரை நல்லா கழுவிட்டு சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளியும் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 100 கிராம் அளவுக்கு வாழைத்தண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக க்யூப் ஷேப்பில் நறுக்கி போட்டிருக்கேன். இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சாம்பார் பொடி காரத்துக்காக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதெல்லாம் கலந்து விட்டுறேன். இப்போ தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு குக்கர் உள்ள இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு வச்சிடலாம். இது ஒரு 2 விசில் வரட்டும். அதுக்குள்ளே சைட் டிஷ் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு இரும்பு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதான் அதில் கடுகு, சீரகம் போட்டிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, 2-3 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு முருங்கைக்காய், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை க்ளோஸாக ஒரு மூடி போட்டு மூடி நல்ல லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். 2-3 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இதில் காரம் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்காக சாம்பார் பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்து கலந்து கொடுத்துடலாம். இப்போ இந்த காய் வேகிறதுக்காக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம், இந்த காய் முங்குற அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை நல்லா க்ளோஸான ஒரு மூடி போட்டு மூடி நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வேக வச்சுக்கலாம். இது சீக்கிரம் வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துடுச்சான்னு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு குக்கரில் 2 விசில் வந்து ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வாழைத்தண்டும் பச்சை பயிரும் நல்லா ஒன்று சேர வெந்து வந்துடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம் போட்டிருக்கேன். அது பொரியட்டும். இது கூடவே ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். இந்த தாளிப்பை எடுத்து அந்த வாழைத்தண்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான வாழைத்தண்டு சிறுபருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த 2மே செய்யறதுக்கு அரை மணி நேரம் தான் டைம் எடுத்துக்கிச்சு. இதில் ரொம்ப கஷ்டமான வேலைன்னு பார்த்தா இந்த வாழைத்தண்டை கட் பண்ணுறது மட்டும்தான். மற்றபடி இதை ஈஸியாக நமக்கு ஒலை போட்டு சாதம் வைக்கிறதுக்குள்ளே இது 2யும் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு டேஸ்டான லஞ்ச் காம்போ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.